மெட்ரோ ரயில் சேவை தொடர்பான தங்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எமது செய்தியாளர் ஜெகநாத் எழுப்பிய கேள்விகளுக்கு மதுரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நியூஸில் பார்த்தோம். அது வந்தால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது ஏன் நிப்பாட்டினாங்கன்னு தெரில. அது கவர்மெண்ட் அதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொண்டு வரணும். இது மூலியமாக மாணவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மிச்சமாகும். இன்றைக்கு மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் திட்டம் ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இப்போ மத்திய அரசு அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கதா தகவல் வருது. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. பின்னாடி அரசியலில் இருக்க தெரியல, ஆழ்ந்த ஒரு உள்நோக்கம் தான். மக்களோட கருத்து கணிப்பு தான் இது. மக்களோட கருத்து கணிப்பு அவங்க ஒரு சர்வே பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சும்மா மெட்ரோ ரயிலுக்கு பல்லாயிரம் கோடி செலவழிச்சிட்டு அந்த திட்டத்தை கைவிடுறதுனால ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போகும். அதனால் நல்லா ஆய்ஞ்சு தான், அரசியல் தலையீடுல எதுவுமே கிடையாது. மதுரைக்காரங்களாக ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மெட்ரோ ரயில் நமக்கு நிச்சயமாக தேவை. அதில் இந்த நேரத்தில் பிரதமர் போன நேரத்தில் ஒரு அரசியல் செய்கிறதா மற்ற எல்லாருமே பேசப்படுது. தமிழக அரசு முதல்ல சாலை பணிகளை நல்லா சீர்படுத்திட்டு இதே போல் மெட்ரோ ரயில் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிங்கன்னா உண்மையிலேயே மதுரைக்காரங்களாக நாங்கள் பெருமை அடைவோம். மதுரைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண முடியுதா? ஸ்கூட்ரு, சைக்கிள் யாருனாலையும் ஒழுங்காக டயத்துக்கு போக முடியல, வர முடியல. ஸ்கூல் பிள்ளைக்கு, ஏன் காலேஜ், ஆஃபீஸஸ் எதுவும் போக முடியலை. இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்க போகும்போது மெட்ரோ வந்ததுன்னா கண்டிப்பான நல்ல இதாக திட்டமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ஃப்ளைஓவர் கட்டினாலே மதுரைக்குள்ளே ஒரு ஆளும் போக முடியல, வரவும் முடியல. மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா அவங்கவுங்க வீட்டை விட்டே வெளியே வர முடியுமான்னு தெரியல. மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. சரி, இது வந்தால் கொஞ்சம் சென்னை மாதிரி மதுரையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இப்போ இல்லைன்றப்ப அது ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ கணக்குப்படி பார்த்தா மதுரை தான் தூய்மையே இல்லாத நகரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு கொஞ்சமாவது நீட்டாக்குவாங்கன்னு பார்த்தோம். மெட்ரோ ரயில் வந்தால் மதுரை மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பின்னால் அரசியல் பின்னணி இருக்கிறதா என்பது குறித்து மதுரை மக்கள் பேசிய கருத்துக்களை கேட்டறிந்தோம்.